பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 4ஆம் திருமொழி 9ஆம் பாசுரம் பார்க்கலாம். தாழியில் வெண்ணெய் தடங்கை ஆற விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான். ஆழி கொண்டு உன்னை எரியும் உறவு இல்லை கான். வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்து ஓடிவா. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். சந்திரனும் நல்ல வெள்ளை கலரில் உருண்டியாக இருக்கா இல்லையா, வெண்ணெய் போல. அதுக்காக அவர் சொல்கிற பெரியார் சொல்லுது, வெண்ணெய் போல இருக்கும் சந்திரனை அன்போடு அழைக்கிறாரா இந்த பாசுரத்தில். ஏன்னா அவன் தான் மன்னிப்பு கேட்டுட்டானே. அதனால் அப்போ சொல்கிறார், இந்த பானையில் இருக்கும் வெண்ணெய் இருக்கு இல்லையா, அப்போ அதை குட்டி கண்ணன் என்ன பண்ணுவான், குட்டி கை நினச்சிட்டு இருப்பா. ஆனால் உள்ளே விட்டோன்னே அது விசாலமாக அந்த கை நீண்டு அகண்டு போயிடுமா. அப்படியே பானைக்குள்ளே விட்டு மொத்த வெண்ணையும் மீதி எதுவுமே வைக்காம எல்லாத்தையும் விழுங்கிடுவான். அப்படி எல்லாத்தையும் பெட்டி போன்ற இந்த வயத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டுருவான். அவன் குலத்துக்கே பேருதவி செய்தவனை நீ பாரு, அவன் உன்னை ஆசையோடு எப்படி கூப்பிடுறான். நீ வர மறுத்தா சக்கரத்தாழ்வாரை ஆயுதமாக கொண்டு உன் மீது வீசி விடுவான். அது அலங்காரமாக ஆபரணமாக இருக்குது, அதை சக்கரமாக ஆயுதமாக ஆக்கிடாத, இதில் சந்தேகமே படாத. பானையை உடைப்பது போல உன்னையும் வீழ்த்தி விடுவான். நீ வாழ விரும்பினா பெருமை மிக்க சந்திரனே நீ ஓடிவா அப்படின்னதும் சந்திரன் இறங்கி வந்து கண்ணனோட விளையாட ஆரம்பிச்சுட்டாராம். இதான் 9ஆவது பாசுரம். அதே கடைசி பாசுரம் 10வது பலசுதி பாசுரம். மைத்தடங் கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம். ஒளி புத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லையே. இது பலசுதி பாசுரமா பெரியாழ்வார் யசோதை சொல்றார். என்னன்னு பார்க்கலாம். கிட்டக்க வந்தவொடனே சந்திரனோட ஒளியே மங்கி போச்சான். ஏன் அப்படின்னாக்க பெரியாழ்வாருடைய யசோதை பக்தி ஞானம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே சூரியனை விட பிரகாசிக்கிறதுனால சந்திரனோட ஒளி மங்கிடுதான். எப்படி சூரியன்கிட்ட சந்திரனோட ஒளி பகல் விளக்காக போயிடுமோ, அந்த மாதிரி பெரியாழ்வாரோட பக்தி ஞானத்துக்கு முன்னாடி இந்த சந்திரன் ஒளி மங்கி போயிடுதான். அதான் சொல்கிறார், மை தீட்டி அகலக்கண்களை உடைய யசோதை கருமை நிறமுடைய கண்ணனை பார்த்து பார்த்து தான் கண்ணை இப்படி கருப்பாயிடுதான். இல்லை அப்படி விசாலமாக அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக குழந்தைய பார்த்துட்டே இருக்கா இல்லையா யசோதை. அதனால அந்த விசாலமான கண்கள் அப்படியே கருப்பாயிடுதான். மை தீட்டினா மாதிரி தன் மகனுக்காகவே பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அதனால பெருத்து போயிடுதான் கண்ணெல்லாம் விரிஞ்சு. அப்படிப்பட்ட பாசுரங்களை ஒளி வீசக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் மங்களாசாசனம் செய்த பெரியாழ்வார் யசோதை அப்படிங்கிறார். ஏன்னா ஏன் ஒளி வீசுறது, ஸ்ரீவில்லிபுத்தூரே இப்போ ஒளி வீசுறதான். ஏன்னா பெரியாழ்வாரோட பக்தி ஞானமும் அங்கே இருக்கிறனால இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுவே ஃபுல்லாக ஒளி வீசுறதான். அப்படிப்பட்ட பகவானுக்கு பல்லாண்டு பாடுவதில் வித்தகர், அதான் இவர் பெரியாழ்வார் சொல்கிறார். வித்தகர் அதான் நன்றாக விரிவாக இனிய தமிழில் பாடிய இந்த 10 பாசுரத்தை சொன்னவர்களுக்கு எப்படி வேணால் சொல்லலாமா, சொன்னால் போருமா, எந்த வகையில் சொன்னாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பமே வராது அப்படின்னு பலசுதி சொல்லி முடிக்கிறார்.